everyone, welcome back to the Wings and School. எல்லாரும் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த வீடியோவில் நம்ம 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அண்ட் 6 மார்க் இந்த 3 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் நம்ம பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம்ல ஃபர்ஸ்ட் சாப்டரில், அதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்துட்டு பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ். ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸில் பார்த்துருப்போம்ல கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ். இதில் ஆனால் என்னென்னா வெறும் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ் மட்டும் வராது, இது கூட ரிடம்ஷனும் சேர்ந்து வரும். ரிடம்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ்னு கொடுத்து அதை ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுற மாதிரியான சம்ஸ் வந்துட்டு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் நிறையா சாம்பிள் பேப்பர்ஸில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்துட்டு ஒரு பிளெண்டட் கொஷின். வெறும் கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ் மட்டும் இல்லாமல் அது கூட ரிடம்ஷனையும் பிளெண்ட் பண்ணி தான் வந்துட்டு இந்த கொஷின் வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஃபார் குட்வில். அக்கௌண்டிங் ஃபார் குட்வில் நமக்கு தெரியல, அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட். முக்கால்வாசி இந்த 2 சாப்டர்லேருந்து தான் நமக்கு வரப்போகுது. இதில் வந்துட்டு கெய்னிங் பார்ட்னர் வந்துட்டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு கொடுக்க போகிற காம்பன்சேஷன் அந்த சம்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு அக்கௌண்டிங் ஃபார் குட்வில். நெக்ஸ்ட் இஸ் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். அக்கௌண்டிங் ஃபார் குட்வில்க்கு வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அப்படிங்கிறது வந்துட்டு குட்வில் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், இந்த சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், கேபிட்டலைசேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். அக்கௌண்டிங் ஃபார் குட்வில்னா கம்பெனியோட குட்வில் பார்ட்னர்ஷிப்போட குட்வில் இருக்கு இல்லையா, அந்த குட்வில்ல கெய்னிங் பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு அந்த ரேஷியோவில் கொடுப்பாங்க இல்லையா, அது ரிலேட்டடாக சம்ஸ் வருது தான் வந்துட்டு அக்கௌண்டிங் ஃபார் குட்வில். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா forfeiture and reissue of share. இந்த forfeiture and reissue of shares வந்துட்டு 3 மார்க்கில் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, 4 மார்க்லேயும் வரலாம். இஃப் யூ ஆர் ஸோ வெரி லக்கி 6 மார்க்ஸில் அது வந்துடும். 6 மார்க்கில் அக்கௌண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல் ஒன்று வரும் இல்லையா, அதோட இன்டர்னல் ஆப்ஷனாக வந்துட்டு நமக்கு forfeiture and reissue வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் forfeiture and reissue ஃபார் ஷோர் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ரிமெம்பர் தட். அது இதை 3, 4 ஆர் 6 மார்க்ஸில் கண்டிப்பாக நமக்கு இந்த ஒரு டாப்பிக்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்துட்டு collateral security. இது எந்த சாப்டரில் இருக்குது அப்படின்னா டிபெஞ்சரில். இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் ஆஸ் கொலாட்ரல் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு 3 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். இதில் நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ட்ராயிங், கமிஷன், ரிசர்வ் அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கொடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ரியலைசேஷன்லேருந்து வரும். ரியலைசேஷனில் ஈதர் ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி நமக்கு ரெம்யூனரேஷன் ஃபைன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. பார்ட்னர்ஸோட நமக்கு இதில் சாம்பிள் பேப்பரில் கூட நோட் பண்ணியிருந்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் 3 மார்க்கே அதான் கேட்டிருப்பாங்க. ஒரு பார்ட்னரோட ரெம்யூனரேஷன் ஃபைன் பண்ணுற மாதிரியான சம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ரியலைசேஷன் நமக்கு இது ரெண்டுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு மேஜர் ஹெட்ஸ் அண்ட் சப் ஹெட்ஸ். இந்த அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வால்யூம் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் ஐட்டம் கொடுத்து அது பேலன்ஸ் ஷீட்டில் எந்த மேஜர் ஹெட்டில் எந்த சப் ஹெட்டில் வரும் அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த சம் ஒரு 3 மார்க்கில் வரும். அதுக்கடுத்தது accounting ratios. அக்கௌண்டிங் ரேஷியோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 மார்க்லேயும் வரலாம், 4 மார்க்லேயும் வரலாம். இந்த அக்கௌண்டிங் ரேஷியோஸும் காமன் சைஸ் கம்பேரிட்டிவ் இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு இது 3 ஆர் 4 மார்க். ஒருவேளை அக்கௌண்டிங் ரேஷியோ 3 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா காமன் சைஸ் ஆர் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து 4 மார்க்கில் இருக்கும். இல்லை காமன் சைஸ் ஆர் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து
3 மார்க்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அக்கௌண்டிங் ரேஷியோஸ் வந்துட்டு 4 மார்க்கில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு 3 or 4 மார்க்ஸில் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்ட் லாஸ்ட் டாபிக் என்னென்னா உங்களுக்கு ரிசர்வ்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துட்டு இல்லை ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ்க்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ்க்கோ வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி சம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நெக்ஸ்ட்டு 4 மார்க்ஸ். 4 மார்க்ஸில் வந்து நமக்கு 4 மார்க்ஸ் வருது இல்லையா. 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக 6 3 மார்க்ஸ் வருது. 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 மார்க்ஸ் வந்துட்டு வருது. அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஷேர் கேபிட்டல் இன் பேலன்ஸ் ஷீட். வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் நமக்கு இருக்கும் இல்லையா. பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு எப்படி நம்ம ஷேர் கேபிட்டல் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம், நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஆத்தரைஸ்டு கேபிட்டல், இஷ்யூட் கேபிட்டல், சப்ஸ்கிரைப்டு, அதில் ஃபுல்லி பெய்ட் நாட் ஃபுல்லி பெய்ட், ஒருவேளை ஃபார் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ வந்து அது எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஷேர் கேபிட்டலை பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒரு சம் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 2 இஸ் வெரி வெல் காமன் சைஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதில் நமக்கு இதர் பேலன்ஸ் ஷீட் வரலாம் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ரெண்டுலையுமே காமன் சைஸ்லையும் சரி கம்பேரிட்டிவ் 2 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையுமே வந்துட்டு நமக்கு பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்து அனலைஸ் போட சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்தும் நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் இஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்கௌண்ட். டெத்தில் பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட வால்யூமில் டெத்தில் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் வந்துட்டு இப்போ அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்துட்டு லோனாக கன்வெர்ட் பண்ணி அது 2-3 இயர்ஸில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுற மாதிரி எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட். அகெயின் இந்த ரியலைசேஷனில் வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ், அது எது வேணாலும் இருக்கலாம். ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடான ஜேர்னல் என்ட்ரிஸாக இருக்கலாம், ஆர் ஜென்ரலாக ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி பார்ட்னர்ஸ் வந்துட்டு அசட்டை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இல்லை பார்ட்னர்ஸ் லைபிலிட்டி டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸை கொடுத்து அதை ஜேர்னலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே. அப்போ ஜென்ரலி ரியலைசேஷன் அக்கௌண்ட்லேருந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரியாகவும் கேட்கலாம், ஆர் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடான ஐட்டம்ஸை கொடுத்து அதை நீங்கள் ஜேர்னலைஸ் பண்ண சொல்கிறது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு 6 மார்க்ஸ். வெரி வெல் நமக்கு 5-6 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணணும் கரெக்டாக. அதில் இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இஸ் அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னரில் நமக்கு இது எது கூட சேர்ந்து வரும், தி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அதாவது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து போட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர். இதுலேயும் வந்துட்டு நமக்கு கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல். இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர் அது வந்துட்டு இன்டர்னல் ஆப்ஷன்ஸாக நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் இப்போ ஒரு கொஷின் நம்பர் கொடுத்து அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர்லேருந்து சம்ஸு அந்த ஆர் கொஸ்டின் இருக்குல்ல அந்த இன்டர்னல் ஆப்ஷன் அது வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்லேயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 3 டிசல்யூஷன்லேருந்து டிசல்யூஷன் ஆஃப் அ ஃபர்ம் சாப்டர் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு என்ன கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட். ரியலைசேஷன் அக்கௌண்ட் கேட்கலாம் ஆர் அதோட ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ இது 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு டிசல்யூஷனில். அடுத்து
You know very well, accounting for share capital is a sure question. நம்ம இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம்ல, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் தான் இந்த வந்துட்டு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணி அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஜேர்னலைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு 6 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, இதோட ஆர் ஆப்ஷனாக உங்களுக்கு ஃபோர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபோர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு ஈதர் 3 மார்க் இல்லை 4 மார்க் 6 மார்க். ஜாஸ்தி பாசிபிலிட்டி எதுக்குன்னா 3 மார்க்கில் ஆர் 6 மார்க்கில் வரதுக்கு நமக்கு ஜாஸ்தி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு நல்லா தெரியும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் அ வெரி ஷுர் கொஸ்டின். பார்ட் பியில் நமக்கு ஒரு 6 மார்க் வரும், அது கண்டிப்பாக வந்துட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிபெஞ்சர். டிபெஞ்சரில் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்க்கு ஜேர்னலைஸ் பண்ண சொல்கிற மாதிரி கேட்கலாம். இல்லை அப்படின்னா ரைட்டிங் ஆஃப் லாஸ். ரைட்டிங் ஆஃப் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர். ஸோ ரைட்டிங் ஆஃப் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் வரலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த 6 மார்க்கில் பி வெரி கேர்ஃபுல். நமக்கு 3 டைப்ஸ் கேட்குறக்கு இருக்கும். ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்க்கு ஜேர்னலைஸ் பண்ண சொல்லலாம். இல்லாட்டி ரைட்டிங் ஆஃப் லாஸ் ஆஃப் டிபெஞ்சர், நமக்கு டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறதுல லாஸ் வந்திருக்கும் இல்லையா, அந்த லாஸை ரைட் ஆஃப் பண்ணி சொல்லி அதுக்கு ஜேர்னலைஸ் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறமா லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம். எப்படி லாஸ் ரைஸ் ஆச்சு, அந்த லாஸை எப்படி காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு அக்கௌண்ட் ப்ரிப்பேர், இந்த லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் 3, 4 and 6 மார்க்ஸ். ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ ஒன்ஸ் அகேன். 3 மார்க்ஸ் நமக்கு மொத்தமாக 3 மார்க்ஸ் எழுதணும். அதில் பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், consideration other than cash with redemption, accounting for goodwill, valuation of goodwill, forfeiture and reissue, அது 3 mark 4 mark or 6 mark வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. And collateral security, debenture, issuing of debenture as collateral security. Next, profit and loss appropriation account. Realizationல either journalize பண்ண சொல்லுவா or partners realization timeல அந்த பீரியட்ல பார்ட்னர்ஸோட ரெம்யூனரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் மேஜர் ஹெட்ஸ் அண்ட் சப்ஹெட்ஸ், அக்கௌண்டிங் ரேஷியோஸ் அண்ட் ரிசர்வ்ஸ்க்கு வந்துட்டு ஜேர்னலைஸ் பண்ண சொல்ல வாய்ப்பு இருக்குது. 4 மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு மொத்தமாக 4 மார்க்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஷேர் கேபிட்டல் இன் பேலன்ஸ் ஷீட், காமன் சைஸ் கம்பேரிட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்கௌண்ட் கேட்குற வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒன் அதர் திங் இஸ் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்கலாம், இல்லை ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடான ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் கமிங் டு 6 மார்க்ஸ். 6 மார்க்கில் நமக்கு 5-6 மார்க்ஸ் வரப்போகுது. அதில் admission of a partner with capital adjustment, also retirement of a partnerலேருந்து capital adjustment. இது ரெண்டுலேயுமே வந்துட்டு revaluation அக்கௌண்ட்டும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ரேர்லி பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க. அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் அ ஃபர்ம், அதில் ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் ஆர் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டோட ஜேர்னல் என்ட்ரிஸை பாஸ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் அக்கௌண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல். அது இந்த அக்கௌண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல் எப்பவுமே வந்துட்டு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் தான் இருக்கும். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதில் ப்ரோரேட்டா அலாட் ஆகி ஃபீட் பண்ணி ரீஇஷ்யூ பண்ணுற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. அது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ, முன்னாடி சொன்ன மாதிரி 3 or 6 மார்க்கில் வந்து நமக்கு ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ அது வந்துட்டு இந்த ஷேர் கேபிட்டல் அக்கௌண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டலோட இன்டர்னல் ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் டிபெஞ்சரில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சருக்கு ஜேர்னலைஸ் பண்ண சொல்லலாம், இல்லை ரைட்டிங் ஆஃப் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் கேட்கலாம், இல்லாட்டி லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சரோட லெஜர் அக்கௌண்ட் கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் த மேக்ஸிமம் பாசிபிள் கொஸ்டின்ஸ் ஆர் வி குட் சே லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த போர்டு எக்ஸாம் கண்டிப்பாக இது வந்துட்டு திஸ் வில் ஹெல்ப் யூ அவுட் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் உங்கள் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அண்ட் 6 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தோம். இனி ஃபர்தர் வீடியோஸில் நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண டாபிக்ஸ்லேருந்து
கான்செப்சுவல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் அதோட சம்ஸும் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, அண்டு இம்பார்ட்டன்ட்லி நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்க்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அட்மிஷன் queries ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. Do contact, okay? And kindly do share, subscribe and comment. See you all in the next video. Bye.